சாவ். இதுதான் 10 ரூபா. இந்த 10 ரூபா அடுத்த 10 நாளில் 10,000 மாத்திர சீரீஸில் இன்னைக்கு டே 4. ஸோ டே 1, 2, 3 இந்த 3 நாள் கழுத்து நம்ம 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம். அண்ட் அதை எப்படி சம்பாதிச்சோம் அப்படின்றத பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான வீடியோ சேனலில் இருக்குது. ஸோ அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேங்கை கொள்ளையடிக்க போகிறோம். சும்மா தான் சொன்னேன். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கார் வாஷ் பண்ண போகிறோம். கார் வாஷா ப்ரோ? அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவையே. கார் வாஷில் நிறைய தண்ணி தேவைப்படுமே ப்ரோ, அதெல்லாம் எங்கே ப்ரோ வாங்கிட்டு வருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், பட் தேர் இஸ் எ டெக்னிக் கால்ட் வாட்டர்லெஸ் கார் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஆக்சுவலாக சில கெமிக்கல்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கார் வாஷ் பண்ணலாம். பட் நம்ம இப்போ அதை வச்சும் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வாட்டரில் வந்து சோப் லிக்விடை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து கார் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு காருக்கு ஒரு 1/2 பாட்டிலே நம்ம வந்து ஒரு கார் வாஷ் பண்ணிடலாம். அதே பெரிய காராக இருந்தால் ஒரு 1.5 பாட்டில் 2 பாட்டில் கிட்ட மேக்ஸிமம் அவ்வளோதான் வரும். ஸோ அதனால் வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு காருக்கு நம்ம வந்து மினிமம் ஒரு 300 சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிந்தா இதுதான் வந்து போர்டு 15 மினிட்ஸ் கார் வாஷ், வாட்டர்லெஸ் கார் வாஷ் 300 அப்படின்னு போட்டிருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா வந்து இப்போது இந்த ஏரியாவில் வந்து யார் யார் வீட்டிலலாம் கார் இருக்கோ அவங்கள தான் டார்கெட் பண்ணி எக்ஸ்கியூஸ் மீ சார் 15 மினிட்ஸ் வாட்டர் ஃப்ரீ கார் வாஷ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுதா சார்? ஓகே, தேங்க்யூ. Rejection number 1. Rejection number 2. நானே பண்ணிக்கிற மாட்டாருங்க. Rejection number 5. Rejection number 10. எக்ஸ்கியூஸ் மீ சார். இங்கே இருக்கீங்க. சாரி மேம் 15 மினிட்ஸ் கார் வாஷ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படும் கார் வாஷ்? வேண்டாமா, நன்றி. எனக்கு ரிஜெக்ஷன்ஸ் பண்ண புதுசு இல்லை, விடுறதாவே இல்லைண்ணா. கமான். சார் 15 மினிட்ஸ் கார் வாஷ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுதா? அந்த சைக்கிளை பிடிச்சி சுற்றி செம்ம டயர்ட் ஆகிடுச்சு கைஸ். அதுக்குள்ளே போய் காலைல வலிக்குது. ஸோ இன்னும் நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் கடை கிடைக்கல, ஒரு கார் கடை இன்னும் கூட வாஷ் பண்ணலை. செம்ம வெயில் அடிக்குது இப்போவே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கார் வாஷ்க்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை கைஸ். ஜஸ்ட் 150 ருபீஸ் தான் ஆச்சு. 150 ருபீஸ்லேயே வந்து இந்த ஸ்ப்ரேயரு, டிஷ்யூ பேப்பர் 2 கட்டு, அப்புறம் சோப் ஆயில் அண்ட் துடைக்கிற துணிக்கு வந்து எங்கள் அம்மாவோட நைட்டியை வந்து எங்கள் அம்மாவோட பழைய நைட்டியை வந்து எடுத்துன்னு வந்தேன் கீசி. அண்ட் நீங்கள் பார்த்த அந்த ஸ்டூல் இருக்குல்ல, அது வந்து எங்கள் வீட்டிலே இருந்தது. ஸோ கார் மேலே ஏறி வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அதை கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே கார் வாஷ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக நமக்கு தேவையில்லை, அவ்வளோதான். ஸோ இப்போ டைம் 10க்கு மேலே ஆயிடுச்சு. இன்னொரு 1 hour 1.5 hour மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போவும் கிடைக்கலனா வேறு பிளான் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். கார் வாஷ் நமக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு வேறு பிளான் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? கமான் கைஸ், வி காட் அவர் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஸோ அவருக்கு 300 சொல்லியிருந்தேன். அவரோடது வந்து சுசுகி ஆல்டோ பழைய மாடல் இருக்குல்ல, அது இந்த காரு. ஸோ 300 சொல்லியிருக்கேன், அவர் ஓகே சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொன்று, இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், பட் இருந்தாலும் யாரும் கார் கொடுத்துட மாட்டாங்களே. ஆரம்பிப்போமா? கமான். ஃபினிஷ். 10:45 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 11:15 ஆகுது. சின்ன காரனாலும் கொஞ்சம் டைம் எடுத்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்ல. ஸோ ஓகே, அவர் கூப்பிட்டு ஓனரை கூப்பிட்டு ஓகேவான்னு கேட்போம். கேட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. தேங்க்யூண்ணா. உங்களுக்கு ஓகேண்ணா, எனக்கு சந்தோஷம். பக்கா க்ளீன் பண்ணிக்கிறியே, போதும், இது போதுங்க, சூப்பர். தேங்க்யூண்ணா. ஓகே, எவ்வளோ ஆச்சு? உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அவர் ஃபஸ்ட்டு கஸ்டமர், ஹி வாஸ் ஹாப்பி. ஓகே, இப்போது இன்னொருத்தரை கண்டுபிடிக்கணும். வாங்க, என் ஃபேஸை பாருங்கண்ணே. சரி வாங்க, டக்குன்னு இங்கே இருக்க இல்லை இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, நம்ம போட்ட குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, நம்ம பொருளாம் பேக்கப் பண்ணிட்டு கமான்.
கைஸ், இப்போது இந்த வீட்டில் வந்து ஒரு கார் உள்ள ஷெட்டுக்குள்ளே இருக்குது. இங்கேருந்து பார்த்த கார் அழுக்காக இருக்குது. ChatGPT கிட்ட கேட்டேன், ஏதாவது நல்ல சேல்ஸ் லைன் சொல்லு, எனக்கு கஸ்டமர் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்லிச்சுன்னா, நீ கஸ்டமர்கிட்ட போய்ட்டு விஷ் பண்ணுற மாதிரி விஷ் பண்ணிவிட்டு குட் மார்னிங் சொல்லிவிட்டு, சார் உங்கள் கார் நான் வெளிலேருந்து பார்த்தேன் அழுக்காக இருக்குது, நாங்கள் வந்து லோ ப்ரைஸில் வந்து 15 minutes வாட்டர் ஃப்ரீ எக்கோ ஃப்ரெண்ட்லி கார் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ ChatGPT சொன்ன மாதிரியே நான் போய் பேசலான்ட்டு இருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் ஆகுமா இல்லைன்றது பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே, நீங்கள் நிறுத்தி கொஞ்சம் கிட்ட வா. அவங்கள ஃபேஸ் காமிக்க வேணாம், நான் போய் பேசினதுக்கப்புறம் காமி. இங்கே இரு. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் உங்கள் கார் நான் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது ஷெட்டில். சாரி, பட் ரொம்ப அழுக்காக இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக வந்து இப்போது 15 minutes எக்கோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் ஃப்ரீ கார் வாஷ் வந்து பண்ணிக்கிட்டு 15 minutes பண்ணுறோம். ஆக்சுவலாக உங்கள் கார் பெருசாக இருக்குன்றதுனால ஒரு 30 minutes ஆகும். நார்மலாக இருக்க காருக்கு வந்து 15 minutes பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டானா இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு கார் வாஷ் பண்ணி தரோம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண நினைக்கிறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கள். நாங்கள் ஆக்சுவலாக நார்மல் காசுக்கு வந்து 300 சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது SUV பெரிய கார்ன்றதுனால, இனோவான்றதுனால. ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அவ்வளோ பே பண்ணலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா மட்டும்தான். ஓகே, நீங்களே எதுவும் பேஸ் சார்ஜ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல? நாங்கள் எவ்வளோ வேணால் பண்ணலாம். அவ்வளோ இல்லை. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் பே பண்ணலாம், இல்லைன்னா நோ இஷ்யூஸ். சார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அதில்? ஐ ட்ரெயின் ஃபார் 2 days, லாஸ்ட் 2 days. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி நார்மலாக என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்க ப்ராடக்ட்ஸு? தென் கோ ஹெட். ஓகே, ஷோர். தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஸ்டார்ட் இட் அண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்றோம் சார். தேங்க்யூ. ஸோ வி வில் ஸ்டார்ட் வாஷிங் இட் அண்ட் ஹோப் அவர் சாட்டிஸ்ஃபை ஆவார்னு நினைக்கிறேன். சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாருன்னா நமக்கு பே பண்ணுவார். ஹோப் பார்ப்போம். ஓகே, பாய். இது பெரிய காராக வேறு இருக்கா, ஸோ வில் ட்ரை இட். நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வந்தாச்சு, பார்ப்போம். லெட்ஸ் கோ. எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் கஷ்டப்பட்டு காரை க்ளீன் பண்ணால் உட்காந்து மேலே பார்த்தீங்களா? டேய் மேலே போடா, வெளில போடா, டேய் போடா. பயப்பட மாட்டான்ப்பா. கைஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அவர் கூப்பிட்டு காமிப்போம். ஸோ அவர் சாட்டிஸ்ஃபைடாக இல்லையான்னு தெரியாது. சாட்டிஸ்ஃபைட்னா நம்ம வந்து அமௌண்ட் வாங்கிக்கலாம், இல்லைனா நோ இஷ்யூஸ். நமக்கு ஒரு லேர்னிங் தான். கமான். ஐயோ சாரி, அதுக்கு முன்னாடி இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஆற போட்டிருக்கேன். சரியான வெயில் அடிக்குது சார். ஃபினிஷ்டு. நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கு கம்ஃபர்ட் இதுவாக இருந்தால் மட்டும் எனக்கு பே பண்ணுங்கள். நல்லா இருக்கு, சூப்பராக. என்னோட விஷ் தான், நான் எவ்வளோ வேணால் பே பண்ணலாம். சார் உங்களோட விஷ் தான். இது சாரி 90. ஓகே சார், தேங்க்யூ. அந்த வெயிலில் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் தம்பி, அதான் இவ்வளோ நேரம் கேமராமேனாக இருந்தவர், அவரையும் சைக்கிளில் பின்னாடி உட்கார வச்சு 2 பேருமா சேர்ந்து அடுத்த கஸ்டமரை தேட ஆரம்பித்தோம். இட்ஸ் a success. ஆக்சுவலாக இங்கே 2 கார் இருக்குது. ஸோ 2 காருக்கு இப்போ நம்ம பண்ண போகிறோம். 2 காருக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பண்ணவர் வந்து ஆக்சுவலாக வந்து எவ்வளோ பே பண்ணால் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இட்ஸ் ப்ரிட்டி பிக் அமௌண்ட் மேன், இட்ஸ் ப்ரிட்டி பிக். ஸோ இங்கே இருக்கிற 2மே வந்து நார்மல் கார்ஸ் தான். ஸோ இந்த 2 கார்ஸுமே ஒன்று சின்னது, ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்கன்றது நம்ம லாஸ்ட்டில் பார்த்துப்போம். நான் நார்மலாக சொன்னேன் 300 பே சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. ஓகே, இந்த வாட்டி கேமரா கடை உள்ள எடுத்துன்னு போகலாம். சரி, நீங்கள் வந்து அப்புறம் கேமரா காமிச்சு எல்லாத்தையும் கைவசப்படுத்துறீங்க அப்படின்றீங்கன்றதுனால கேமரா கடை எடுத்துன்னு போகல. ஸோ ட்ரை பண்ணேன், பார்ப்போம். கமான், வெளியில் பொருள் யூனியர் வெளில விட்டா. ஏற நீ
Don't be afraid, just move your waist, get face to face, don't hesitate, put your body sway, through time and space, life is a playground and we gon' play, and I'll pave the way, and you follow me, I would dance the day, until the night is day, so far away, just you and me, celebrating like it's Christmas Day. கைஸ் உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை காமிக்கிறாருங்க. திடீர்னு சவுண்டு கேட்டது என்னன்னு பார்த்தா, ஹே ப்ரோஸ், ஹாய் 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 ஐயோ எப்படி டைம் ஆகுதா? இதெல்லாம் என்னென்னு கேட்குறீங்க. ஸோ டக்குன்னு எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எங்கள் அம்மாவோட நைட்டிஸ் எவ்வளோ யூஸ் ஆகும் தெரியுமா? பிடிங்காதீங்கம்மா எகிரி. ஸோ கைஸ் எங்கேயும் முடிச்சிடுச்சு நம்ம ஒர்க்கு. இப்போ டைம் 6:30 ஆகுது. எப்படியோ 6 தாண்டிடுச்சு. எப்பவுமே 6 o'clock முடிச்சிருவோம். பட் இன்னைக்கு 6 தாண்டிடுச்சு. ஸோ கைஸ் இப்போ டைம் வந்து 8 o'clock ஆகுது. அங்கேருந்து சைக்கிளில் வரத்துக்கே எப்போ செம்ம டயர்டாக இருக்குது. சத்தியமாக முடியல என்னால். எப்பவுமே 6 o'clock முடிச்சிருவோம். பட் இன்னைக்கு வேறு வழி இல்லை. 8 வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. 4 கார் தான் நம்ம வந்து வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரல. ஸோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸோ இட்ஸ் 2000 rupees. மேன் ஆவசம். ஸோ இன்னைக்கு நம்ம 2000 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம். இந்த சீரீஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இதுதான் நம்ம சீரீஸில் ஏர்ன் பண்ணியிருக்கிறதுலே ஹையஸ்ட். ஸோ எப்படி 2000 அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் நம்ம ஒருத்தருக்கு பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அவர் வந்து 300 பே பண்ணார். அப்புறம் வந்து நம்ம ரொம்ப நேரம் சுற்றி நமக்கு ஒரு லாஸ்ட் ஒரு கிளைன் கிடச்சார் பார்த்தீங்களா ஆஃப்டர்நூனா. ஸோ ஒரு இனோவா கார், அவர் கார் பெருசுன்றதுனால 2 hours ஆச்சுன்றதுனால க்ளீன் பண்ணுறதுக்கு அவர் வந்து நமக்கு 700 rupees வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் நம்ம லாஸ்ட்டாக 2 கார் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில். ஸோ அவங்க ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு காருக்கு 600, அந்த ரினால்ட் காருக்கு, இன்னொரு காருக்கு வந்து அந்த ரெட் காருக்கு 600, அண்ட் இன்னொரு காருக்கு வந்து ப்ளூ காருக்கு வந்து 400 rupees அப்படின்னு சொல்லிட்டு 1000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி இட்ஸ் அ பர்ஃபெக்ட் 2000 rupees. டே 1, 2, 3 மூணுமே சேர்த்து நமக்கு வந்து 1000 rupees இருந்தது. அதில் வந்து 150 rupees நம்ம வந்து இந்த கார் வாஷ்க்காக 60 சொல்லி வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம். 850 rupees பேலன்ஸ் இருந்தது. ஸோ அந்த 850 rupees அண்ட் இப்போ நம்ம இன்னைக்கு ஏர்ன் பண்ண 2000 rupees, 2850 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ டே 4 இஸ் 2850 rupees. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் வந்து ஒரு மன நிறைவோட நான் அவுட்ரோ கொடுக்குறேன். எப்போ பார்த்தாலும் இந்த 300ங்க 400ங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. இன்னைக்கு காலையிலேருந்து கஷ்டப்பட்டதுக்கு இட்ஸ் அ வர்த்தி டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ எம் ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் வந்து ஓகே ப்ரோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போதும், இன்னைக்கு இதுக்கு மேலே பேசுறதுலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, நாளைக்கு டே 5ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் 2 daysல டே 5 வரும். ஓகே, பை பை, டேக் கேர். நான் கிளம்புறேன். தம்பியே தம்பி